மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 56. ஒரு மாதம் கழித்து நாகராஜனின் வீட்டில் நிச்சயதார்த்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அஸ்வினின் பக்கம் முருகேசன் வைதேகியோடு சங்கவியும் மங்கையும் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ள, ஸ்ருதியின் பக்கம் நெருங்கிய சொந்தங்கள் கொஞ்சம் பேர் இருந்தனர். அஸ்வின் பட்டு வேட்டி சட்டையிலும் ஸ்ருதி பட்டு புடவையிலும் அழகாக ஜொலித்தனர். அதற்கும் மேல் அவர்கள் முகத்தில் இருந்த சந்தோஷம் அவர்கள் அழகை கூட்டி காட்டி கொண்டிருந்தது. சாங்கியங்கள் முடிந்த நாகராஜனும் முருகேசனும் தட்டு மாற்றி நிச்சயம் செய்து கொண்டனர். அஸ்வின் ஸ்ருதி இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு கண்களாலேயே காதல் பாஷை பேசினர். எல்லோரும் கிண்டல் செய்ய அவசரமாக இருவரும் விலகி நின்றார்கள். ஐயர் இருவரின் ஜாதகத்தையும் எடுத்து வைத்து திருமண தேதியை குறிப்பதற்காக பார்த்து கொண்டிருந்தார். அவரின் வாய்மொழிக்காக எல்லோரும் அமைதியாக காத்து கொண்டு இருந்தனர். நாகராஜனை பார்த்தவர், 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்குறப்போ இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறது நல்லதில்லைன்னு காட்டுது. ஒரு 8 மாதம் கழித்து பண்ணால் ரொம்ப நல்லது. 8 மாசமா என்றார் ஈஸ்வரி. அத்தனை நாள் ஏன் காத்திருக்கணும் என்றார் வைதேகி. 2 பேரோட ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு, நாம் என்ன பண்ண முடியும்? நாகராஜன் யோசனையோடு பார்த்தார். சரி சாமி, அப்போ அப்படியே வச்சுக்கலாம். இன்னும் 8 மாதம் இருக்கு, அதனால் இப்போவே தேதி குறிக்க வேண்டாம், ஒரு 2 மாதம் முன்னாடி வச்சுக்கலாம் என்று விட்டார் ஐயர். விழா முடிந்து உணவு எல்லாம் முடிந்த பின் எல்லோரும் ஆங்காங்கே அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். தன் கையில் இருந்த மோதிரத்தை நெருடியபடி ஜன்னல் வழியில் தெரிந்த மரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். தூரத்தில் இருந்து அவனை பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதிக்கு அவன் மனதில் இருக்கும் வழி புரிந்தது. சில நிமிடங்கள் யோசித்தவள் நாகராஜனிடம் சென்றாள். அப்பா. என்னடா? ஒரு சின்ன வேண்டுதல்ப்பா, நானும் அச்சுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நிச்சயம்தானடா ஆகியிருக்கு? ஆமாம்ப்பா என்றவள் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் நிறுத்தினாள். சிறிது நேரம் யோசித்தவர், சரி போயிட்டு வாங்க என்று விட்டு, எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். 1 மணி நேரத்தில் வந்துடுவோம்ப்பா. ஸ்ருதியின் வார்த்தைகள் அஸ்வினின் காதில் விழ திரும்பி அவளை பார்த்தான். அர்த்தமாக அவனை பார்த்து, வாச்சு போயிட்டு வந்துடலாம் என்றாள். மௌனமாக தலையசைத்தான். முருகேசனும் வைதேகியும் கிளம்புவதாக கூறினர். நாகராஜனும் ஈஸ்வரியும் சரி என்று தலையசைத்து விடை கொடுக்க அஸ்வின் முருகேசனிடம் கூறினான். மாமா, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தனர். கிளிப்பச்சை வண்ணத்தில் பட்டு சட்டையும் அதே நிறத்தில் ஜரிகை கொண்ட வேட்டியும் அணிந்திருந்தான் அஸ்வின். தன் முழு கை சட்டையை கொஞ்சமாக மடித்து விட்டிருக்க பைக்கில் அமர்ந்திருந்த அவன் அழகை ரசித்தவாறே அவன் அருகில் நெருங்கி வந்தாள் ஸ்ருதி. அவளும் அதே நிறத்தில் பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். ரசனையோடு அவனை பார்க்க அவன் முகத்தில் இருந்த வாட்டம் கண்டு அவள் மனநிலை சட்டென்று மாறியது. அவன் கைப்பிடித்து அச்சு என்றாள். உனக்கு இஷ்டம்தானே? அவன் பதில் சொல்லவில்லை. ஏன் அச்சு என்றாள் வருத்தத்தோடு. அங்கு அவளும் இருப்பா. வலி நிறைந்த பார்வையை அவனிடம் வீசியவள், இன்னும் எத்தனை நாளைக்கு அச்சு இப்படியே இருப்ப? கோபி அண்ணனுக்காக யோசி. என்று தலையசைத்தவன், உட்காரு என்றான். அவள் அவன் பின்னே அமர்ந்து கொள்ள பைக்கை உயிர்ப்பித்து கிளப்பினான் அஸ்வின். கோபியின் வீட்டின் முன் பைக்கை நிறுத்தினான். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். என்ன அச்சு, கல்யாணத்துக்காச்சும் எங்களெல்லாம் கூப்பிடுவியா? இவதான் பொண்ணா? ரொம்ப அழகா இருக்கா. 2 பேர் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு, எங்களெல்லாம் மறந்துடாத என்று ஆளுக்கு ஒன்று கூற புன்னகையோடு அவர்களுக்கு பதில் அளித்து தலையசைத்தான். ஹாலில் அமர்ந்து தன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த ரிதன்யா அஸ்வினின் பைக் சத்தத்தில் திகைத்து கோபியை பார்த்தாள். இப்போது என்ன செய்வது என்பது போல் திகைத்து அவனும் அவளை பார்க்க சில நொடிகளை யோசித்தவள் வேகமாக லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். கோபி அமைதியாக அமர்ந்திருக்க உள்ளே வந்தனர் அஸ்வினும் ஸ்ருதியும். அவர்களை கண்டு எழுந்து நின்றான். ஸ்ருதிதான் பேசினாள். அண்ணா, எங்கள் 2 பேருக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவள் அஸ்வினின் கைப்பிடித்து இழுக்க அவனோ ஒரு வார்த்தையும் பேசாமல் ஸ்ருதியோடு சேர்ந்து கோபியின் காலில் விழுந்தான். 100 வருஷம் 2 பேரும் நல்லா இருக்கணும் மனதிற்குள்ளேயே வாழ்த்தியவன் வெளியில் ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே நின்றான். அவர்களும் அவன் வார்த்தையை எதிர்பார்த்தது போல் இல்லாமல் அமைதியாக எழுந்து கொண்டனர். அஸ்வினின் பார்வை ஒரே ஒரு முறை கோபியின் அறையை தொட்டு மீண்டது. அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காமல் வெளியில் சென்று விட்டான். கோபியும் அவர்களிடம் பார்வையை பதிக்காமல் சுவற்றை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அஸ்வினை தொடர்ந்து தானும் அவன் பின்னே செல்ல முனைந்தவள் ஒரு நொடி நின்று கோபியை அழைத்தாள். அண்ணா. அவன் அவளை பார்க்க, பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்தோம்னு நீங்கள் யோசிக்கலையா என்றாள். அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு தெரியும் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு. அச்சு கிட்ட இருக்கிற இந்த வீட்டு சாவியை ஏன் இன்னும் நீங்கள் வாங்கலை? மறந்துட்டீங்களா?
இல்லை இன்னமும் இது அவன் வீடுதான்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா? திகைத்தான் கோபி. நீங்கள் 2 பேரும் இனி எப்பவும் அவன் வாழ்க்கையில் இல்லை. கவலைப்படாதீங்க அண்ணா, அவன் கூட எப்பவும் நான் இருப்பேன். ஆனால் ஒன்று, அவன் சந்தோஷமாக இருப்பானான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? கேட்கும்போதே அவள் விழிகள் கலங்கிவிட அவசரமாக அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். இறுகிய முகத்தோடு பைக்கில் அமர்ந்திருந்த அஸ்வின் பல்லை கடித்து கண்ணீரை கட்டுப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்தான். ஸ்ருதி அவன் பின்னே ஏறி அமர்ந்ததும் பைக்கை கிளப்பிக் கொண்டு சென்றான். பைக் கிளம்பிய சத்தம் கேட்டதும் அவசரமாக அறையிலிருந்து வெளியில் வந்தாள் ரிதன்யா. ஸ்ருதி சென்றதும் தளர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்து விட்டான் கோபி. அவன் முன்னே சென்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கியவள், இப்போ ஸ்ருதி சொல்லிட்டு போனதுக்கு என்ன அர்த்தம் மாமா? அப்போ அச்சுவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? பதட்டமாக கேட்டாள். ஆம் என்பதை போல் தலையசைத்தான் கோபி. திகைத்து போய் பார்த்தாள் ரிதன்யா. வேதனையோடு அவள் முகத்தை பார்த்த கோபி, நான் தான் சொன்னேன் இல்லை, அவன் புத்திசாலி, கண்டுபிடிச்சிடுவான்னு என்றான். அன்னைக்கே இன்னொன்று சொன்னேனே, கேட்டியா? நாம் இல்லாமல் அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு. அவளும் அதையே தான் சொல்லிட்டு போறா, கேட்ட இல்லை? மாமா, போக போக என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வேகமாக எழுந்து சென்று விட்டான் கோபி. சோர்ந்து போய் அமர்ந்து விட்டாள் ரிதன்யா. அஸ்வின் ஸ்ருதி இருவரும் வெவ்வேறு மனநிலையில் சென்று கொண்டிருக்க அஸ்வின் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் முன்பு பைக்கை நிறுத்தினான். அவன் நிறுத்தவும் தான் நிகழுலகத்திற்கு வந்தவள் சுற்றி பார்த்தாள். என்ன ஆச்சு என்றாள். இறங்கு என்றான் புன்னகையோடு. அவள் இறங்கியதும் பைக்கை பூட்டிக் கொண்டு தானும் இறங்கியவன் அவள் கையை இறுக்கமாக பற்றி வா என்றான் காதலாக. அவன் முகத்தில் இருந்த புன்னகையும் அவன் கண்ணில் வழிந்த காதலும் அவளை சிலிர்க்க வைக்க சந்தோஷமாக அவன் கைப்பிடித்து அவனோடு நடந்தாள். ஒரு டேபிளில் சென்று அமர்ந்தவள் அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீமை ஆர்டர் செய்தான். இமைக்காமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி. ஓய் கண்ணழகி, என்ன அப்படி பார்க்குற என்று கேட்டு சிரித்தான். இப்போ எதுக்கு இது? நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்குல்ல, அதுக்கு ட்ரீட்மா. விழி விரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். அவள் கையை தன் கைகளுக்குள் வைத்து பொத்தி கொண்டவன், ஐம் சாரி ஸ்ருதி, நம்ம லைஃப்பில் இந்த நாள் எவ்வளவு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ்னால உன்னோட சந்தோஷத்தையும் நான் கெடுக்க விரும்பலை என்றான். என்னாச்சு இப்படி பேசுகிற? நான் இல்லாமல் உன்னோட பர்சனல் என்ன இருக்குது? உன்னோட சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம், உன்னோட வருத்தம் எனக்கும் வருத்தம். கரெக்ட், அதனால தான் சொல்கிறேன், நீ சந்தோஷமாக இருக்க எப்போவும் நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறியாச்சு? கண்களை சிமிட்டி தோலை குலுக்கியவன், தெரியல, ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் உன்னை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் என்றான். பட் நீ எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூடா என்றாள். எஸ் ஐ நோ என்றவன் அதற்குள் ஐஸ்கிரீம் வந்துவிட சந்தோஷமாக ஒரு வாய் எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட்டான். ஆமாம், அப்பா கிட்ட எப்பவும் பொய் சொல்ல மாட்டியே, இன்னைக்கு கோயில்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்க, எப்படி? அது என்னை பொறுத்த வரைக்கும் பொய் இல்லை, உனக்கு கோபி அண்ணா இருக்கிற இடம் கோயில் தானே, நான் அப்படி மீன் பண்ணிட்டேன். அது சரி, பொய் சொல்லிட்டு அதை உண்மைன்னு உன்னை நீயே நம்ப வச்சுக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேடிக்கிற பார்த்தியா? இதுக்கு என்ன மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்று சொல்லி சிரித்தான். அடே உருட்டு மன்னனே, உன் அளவுக்கு எல்லாம் பொய் சொல்ல நான் கோச்சிங் கிளாஸ் தான் போயிட்டு வரணும் என்று சொல்லி அவள் அவனை முறைக்க சட்டென்று அவளை பார்த்து கண்ணடித்தான். டேய் என்று சொல்லி அவன் தோளில் செல்லமாக அடித்தாள். இருவரும் சந்தோஷமாக சிறிது நேரத்தை அங்கே கழித்தனர். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தோற்று கிழித்த தனிமையினை கற்று தந்த காதல் வலி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தடங்கள் எல்லாம் உன்னை கூட்டி கொண்டு கை கோர்த்து கொண்டு இதழ் சேர்த்து வைக்க நல்ல இடங்கள் எல்லாம் வா தேடி தேடி போவோம். இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழி மூடி நீ இருக்கும் வேளையிலே என்னென்ன வரம் வேண்டும் என்பதையே நான் வேண்டி வேண்டி கேட்பேன். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே. வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா, என் துணையே வழித்துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே.
வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்குமுக்கு ஆடி போகின்றேன். நீர்வீழ்ச்சி நற்றின் மீது நிற்காமல் பொழிவது போல உன் முத்தம் கொட்டிட வேண்டும், பூர்வம் தொடங்கி நுனி பாதம் வரை. எங்கேயோ பிறந்த என் அன்பே, என்னை தேடி வந்ததே போதும், இனி வாழும் அத்தனை நாளும் இழுக்கும் இழுக்குமே. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே. வர்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா, என் துணையே வழித்துணையே நீயே. வீட்டிற்கு வந்து ஸ்ருதியை இறக்கிவிட்டு எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டான் அஸ்வின். ஸ்ருதி தன் அறைக்கு செல்ல போக அங்கே நின்றிருந்தான் ஷியாம். ஸ்ருதி, இங்க வா. என்ன அண்ணா, எங்கே போயிட்டு வந்தீங்க? கோயிலுக்கு என்றவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தான். அஸ்வினோட மாமாவை பற்றி அப்பா என்னதான் விசாரித்து சொல்ல சொன்னார் என்றான். அதை கேட்டதும் திகைத்து போய் அவனை பார்த்தாள். ஷியாம் செய்ய போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.